Praise the Lord. Hallelujah. Hallelujah. நதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறமே தேவனே, ஜீவனின் அதிபதியே, நிரந்தரமானவரே, நித்திய பிதாவே, சத்தியத்தின் நாயகனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இருந்தவர் இருக்கிறவர், வரவிருக்கிறவராய் இருக்கிறவரே, இயேசு மகாராஜாவே, ஆளுகை செய்கிறவரே, ஆட்கொள்ளுகிறவரே, ஆனல் மூட்டுகிறவரே, அன்பின் ஆவியை ஊற்றுகிறவரே, ஆக கண்களை திறந்து தருகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் என்று சொன்னீங்களேப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்களிப்போடு ஆத்மாக்கள் அறுவடை எங்களுக்கு தாருமையா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமேப்பா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றமா இருக்கிற நல்ல இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அபிஷேகமான இந்த நாளுக்காக நீர் முன்குறித்து வைத்த உமது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உமது பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதும் நிரப்பி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஐயா. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீரே பேசுவீராக, நீரே கற்றுக் கொடுப்பீராக, நீரே ஆளுகை செய்வீராக, நீரே கரம் பிடித்து நடத்துவீராக. தகுதியில்லாத அந்த அடிமையை உமது பொற்பாதத்தில் நிற்க வைத்திருக்கிறீரே, அருகதில்லை ஐயா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்பா. அபிஷேகியும் அனல் மூட்டும் அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர் என்றால் இயேசு மட்டுமே ஆண்டவர், இயேசுவை தவிர வேறு ஆண்டவர் இல்லை என்று அர்த்தம். வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. நம் ஆண்டவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, உண்டானது எல்லாமே அவராலே உண்டாயிற்று. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மனிதனாக பிறந்தார். ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தார். மரித்த 3ஆம் நாள் வெற்றியின் வேந்தனாக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த அவர் அவரோடு கூட பரிசுத்த வாழ்வு வாழும் எல்லோரையும் விண்ணிற்கு அழைத்து செல்வதற்காக அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடேன். Praise the Lord. Praise the Lord. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்த முதல் கட்டளையே, என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள நீர் திரளில் உள்ள எந்த உருவத்திலும் உனக்கென நீ சிலைகளை செய்யாதே, அவைகளை வழிபடவும் கூடாது. ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் படைத்தவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
படைக்கப்பட்டவைகளை ஒருபோதும் வழிபடாதீர்கள். தூதர்களையோ மனிதர்களையோ ஊர்வன பரப்பன போன்ற எந்த உருவத்தில் இருப்பவைகளையோ ஒருபோதும் வழிபடாதீர்கள். பிரியமானவர்களே, தற்காலிக வாழ்வுக்கு பின் நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வரப்போகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே ஆராதியுங்கள். மாறாக வேற்று தெய்வங்களையோ சிலைகளையோ சாத்தானையோ ஒருபோதும் வழிபடாதீர்கள். ஏமாந்து போகாதீர்கள் மக்களே, ஏமாந்து போகாதீர்கள். பக்தி மார்க்கங்களும் பாரம்பரியங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. உங்கள் உள்ளத்தில் உறுதியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். விடுதலை நாயகனும் உயிருள்ள தேவனுமாகிய இயேசு மகாராஜாவை மாத்திரம் உயர்த்துங்கள். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்கள் பணித்தலங்களிலும் உங்கள் சபையிலும் உங்கள் ஊரிலும் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லாவிதமான ஆபத்துக்களுக்கும் எரி நரகத்துக்கும் தப்புவிக்கப்படுவீர்கள். இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரோமையர் 10 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட முதலில் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட தாகத்தோடும் வாஞ்சையோடும் உபவாசித்து ஊக்கத்தோடும் காத்திருந்து ஜெபியுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பாவத்தை வெளிப்படுத்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமில்லாமல் விடுபடவே முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த பாவ பழக்கத்திலிருந்தும் பாவ சிந்தையை விட்டு வெளிவர உங்களுக்கு வலுவூட்டுவார். இரண்டாவதாக நிறை உண்மையை நோக்கி நடத்துவார். யோவான் 17 அதிகாரம் 17வது வசனத்தின்படி இறை வார்த்தை மாத்திரமே உண்மை என்றும் வழியும் உண்மையும் வாழ்வும் இயேசு மட்டுமே என்றும் உங்களை வழிநடத்துவார். பிறரையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற கருவிகளாக உங்களை உடைத்து உருவாக்குவார், எடுத்து உபயோகிப்பார். மூன்றாவதாக வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். தேவ சித்தத்தை நிகழ விருப்பவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரியமானவர்களே, நான்காவதாக இயேசுவின் நாமத்தை மகிமை பெற செய்ய வைப்பார். உங்கள் சிந்தையும் சொல்லும் செயல்களும் தேவன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை நடத்தி செல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, எல்லா வேளையிலும் எல்லா நேரங்களிலும் இயேசுவின் நாமத்தை உங்கள் உதடுகளால் உயர்த்தி துதிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். ஐந்தாவதாக உங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்று ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி உங்களை ஜெபிக்க வைப்பார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அன்று ஆபிரகாம் ஜெபித்ததை போல, ஒரு மோசே ஜெபித்தது போல திறப்பிலே நின்று உங்களை கதறி ஜெபிக்க வைப்பார். பிரியமானவர்களே, ஆறாவதாக விடுதலையை தருவார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் வார்த்தையின் வல்லமையினாலும் நீங்க எங்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, எதற்கெல்லாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருப்பது நிமித்தமாய் விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, ஏழாவதாக உங்களை வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் பூரணமாய் நிரப்புவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னமாக சிலுவை பாடுகளை கண்டு பயந்து நடுங்கிய சீடர்களை பார்த்து, உன்னதத்தின் வல்லமையினால்
ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் இந்நகரத்திலேயே தங்கி காத்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி லூக்கா 24:49 வசனத்தில் இயேசு சொன்ன கட்டளையை, இயேசு கூறிய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 120 பேர் ஏறக்குறைய காத்திருந்து ஜெபித்த பொழுது அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பயந்து நடுங்கிய சீடர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றதுமே, இவராலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை, மீட்பு பெறுமாறு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல கொடுக்கப்பட்டுள்ள ஒரே நாமம் இயேசுவின் நாமம் என்று இயேசுவின் நாமத்துக்கு சாட்சியாய் நின்றார்கள். சத்தியத்தை சத்தமாய் அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, காத்திருந்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள், அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற அடிமை ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை வரி 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 வரியாக வாசியுங்கள். நீங்கள் உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவது உறுதி. பிரியமானவர்களே, ஆமென், 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 ஆமென். Praise the Lord, Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Praise the Lord, Praise the Lord. நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது இறுதி நாளின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்துக்கு சாட்சியாய் நிறுத்தப்படுவீர்கள். இறுதியில் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும். அவர் கடும் கோபத்தை வேச்சினத்தார் தாங்கிக் கொள்ளார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எரேமியா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும். அவர் கடுங்கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. உண்மையான கடவுளாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு எப்போதும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றோ நாளையோ நமக்கு மரணம் வரும். அப்பொழுது அவருடைய வெஞ்சினம் கடுங்கோபம் பற்றி எரியும். பிரியமானவர்களே, அந்த வெஞ்சினத்துக்கும் கடுங்கோபத்துக்கும் தப்பித்துக் கொள்ள இன்றே இப்பொழுதே இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் நடுவர் இயேசு ஒருவரே என்றும், நேற்றும் இன்றும் மாறாதவர் இயேசு ஒருவர் மாத்திரமே என்றும், நமக்கு நடுவராக இருப்பவர் இயேசு மட்டுமே என்றும் சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வோர் யாராக இருந்தாலும், எந்த குலத்தினர், எந்த மதத்தினர், எந்த ஜாதியினர், எந்த மொழியினர், படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பணக்காரரோ ஏழைகளோ, சிறுவரோ பெரியவரோ, யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வோருக்கு இயேசுவின் பெயரால் பாவ மன்னிப்பும் உண்டு, நிலை வாழ்வும் உண்டு என்று சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரோடு இணைந்து மரிப்போர் பேறு பெற்றோர். நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவரையே உறுதியாக பற்றி கொண்டு அல்லும் பகலும் இடைவிடாமல் அவரது நாமத்தையே உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவரது வெஞ்சினம் உங்கள் மேல் பற்றி எரியாது, அவரது கடுங்கோபம் உங்களை தாக்காது. நீங்கள் வல்லமையோடு இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்கிற பொழுது, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் பொழுது வெஞ்சினத்துக்கு தப்பித்துக் கொள்வீர்கள். அவர் கடுங்கோபத்துக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்புங்கள். உங்கள் கஷ்டங்கள், துக்கங்கள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள், பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் வையுங்கள். நம் பாவங்களுக்கு கழுவாய் இயேசு ஒருவர் மட்டுமே.
நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறவரும் இயேசு ஒருவர் மட்டுமே. ஒருவரும் பாதாள படுகுழிக்கு போய்விடக் கூடாது என்று நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பவரும் நம் இயேசு ஒருவரே. பரிந்து பேசுவதற்காகவே உயிரோடு இருப்பவர் நம் இயேசு மாத்திரமே என்பதை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மாறாக தூதர்களிடமோ மனிதர்களிடமோ வேற்று தெய்வ வழிபாட்டுக்கோ ஒருபோதும் கடந்து செல்லாதீர்கள். நாள் பார்க்கிறவர்களையும், சகுனங்களை நம்புகிறவர்களையும், மாயவித்தக்காரர்களையும், குறி சொல்வோரையும், மந்திரவாதிகளையும், ஏவி விடுகிறவர்களையும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவர்களையும், தீமிதிக்க செய்கிறவர்களையும் அருவருக்கிறேன் என்று சொல்லி இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 13 முடிய உள்ள இறைவசனங்களில் தெல்ல தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை தேவன் அருவருக்கிறார். அருவருப்பான பாவங்களை நீங்கள் செய்வது நிமித்தமாய் உங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்க சந்ததிக்கே சாபம் வந்து சேரும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மனம் மாறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவர் மாத்திரமே தெய்வம். இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உண்மையை அறிந்த பின்னரும் மீண்டும் கூறுகிறேன், இயேசுவே ஆண்டவர் என்கிற உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே துணிச்சலோடு நீங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி எந்த பாவம் போக்கும் பலியும் இருக்கவே இருக்காது. மாறாக நாம் அச்சத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் கடவுளது தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் சீற்றமுமே எரி நரகமும் மாத்திரமே எஞ்சிருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மனம் மாறுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவருக்குள் வேர்விடுங்கள். அல்லும் பகலும் இடைவிடாமல் வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். இயேசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது நீங்கள் உன்னதத்தின் ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். உயிருள்ள சாட்சியாக இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பவுல் இப்பொழுது உங்களை பார்த்தால் என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீயும் உன் வீட்டாரும் மீட்படுவீர்கள் என்று கூறுகிறார். இயேசு உங்களை பார்த்து இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? பிரியமானவர்களே, இதுவரை என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்கிறார். உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் குறைவில்லா வாழ்வு, நிறைவான வாழ்வு வேண்டுமா? இயேசுவையே பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் பெற்றிருக்கிறவரே, சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிற இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். தங்கள் எண்ணங்களின்படி பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டுகிறேன் என்று சொல்லி ஏசாயா 65:1-2 சொல்லியிருக்கிறீங்களே. இறைச்செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் திருப்பாத்துல கொண்டு வருகிறோம். நீர் மாத்திரமே உயிருள்ள தேவன், நீர் மாத்திரமே உயிருள்ள தேவன், நீர் மாத்திரமே வரவிருக்கிறவர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். எல்லோருடைய அகக்கண்கள் திறக்கப்படட்டும். இந்த இறைச்செய்தியை கேட்ட ஒருவர் கூட அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர் நாக்களிப்போடு அறுவடை செய்வான் என்ற வசனத்தின்படியாய் எங்களுக்கு இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுக்கு தாருமையா. அப்பா உமது அன்பினால் நிரப்பும். உமது சிடுத்து அபிஷேகம் ஊற்றப்படட்டும். உமக்கா எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும் அப்பா. இவர்கள் கண்ணீர்கள், கலக்கங்கள், துக்கங்கள், துயரங்கள், ஏக்கங்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் நீர் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தி உமது அன்பினால் நிரப்பும். உமது சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர்
என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.